வணக்கம் ரீதி. மதுரை திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக இருதரப்பினிடையே ஏற்பட்டுள்ள பிரச்சனை தொடர்பாக தற்போது இந்த திருப்பரங்குன்றம் பகுதியே ஒரு பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது. தொடர்ந்து இருதரப்பினர் மாறி மாறி 10 தினங்களாக போராட்டம் நடத்தி வரும் நிலையில் ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் மற்றும் நீதிமன்றத்தில் வழக்கும் தொடுத்திருந்தனர். இந்த நிலையில் தற்போது நேற்றைய தினம் மாவட்ட ஆட்சியர் 2 நாட்கள் 144 தடை உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதன்படி நேற்று காலை 6 மணி முதல் இன்று இரவு 12 மணி வரை இந்த உத்தரவானது நடைமுறையில் இருக்கிறது. இந்த நிலையில் தற்போது போலீசார் திருப்பரங்குன்றம் பகுதியில் பெருமளவு குவிக்கப்பட்டுள்ளனர் என்று கூறலாம். கிட்டத்தட்ட 3000 போலீசார் தற்போது பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திருப்பரங்குன்றம் மலை சுற்றிலும் பகுதியான மற்றும் 4 ரத வீதிகளிலும் போலீசார் பெருமளவு குவிக்கப்பட்டுள்ளனர். காவல்துறை ஆணையர் லோகநாதன் தலைமையிலான காவல்துறையினர் தற்போது எல்லா பகுதியிலும் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சந்தேகப்படும்படியாக யாரேனும் தென்பட்டால் உடனடியாக அவர்கள் தீவிர விசாரணைகளில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர். தொடர்ந்து எல்லா வாகனங்களும், அதாவது 4 சக்கர வாகனங்களும் சரி, வெளியூர்களில் சென்று வரும் வாகனமும் சரி தடை செய்யப்பட்டுள்ளன. பேரி காடுகள் அமைக்கப்பட்டு தற்போது நம்ம வீடியோ காட்சிகளில் காணலாம். தற்போது எல்லா பகுதியிலும் கோவில் சுற்றியுள்ள பகுதியில் அனைத்து பகுதிகளிலும் பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு வாகனங்கள் தடை செய்யப்பட்டுள்ளன. ஏனென்றால் குறிப்பாக அந்த ஒரு தரப்பை சேர்ந்தவர்கள் இன்றைய தினம் போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் வாட்ஸ்அப் மற்றும் இணையதளம் வாயிலாக அழைப்பு விடுத்திருந்த நிலையில் மதுரை மற்றும் இல்லாமல் மதுரை அருகாமையில் உள்ள மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் எந்த ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்படாதவாறு தற்போது காவல்துறையினர் இங்கு பெருமளவு குவிக்கப்பட்டுள்ளனர். ஏனென்றால் தொடர்ந்து மதுரை அந்த திருப்பரங்குன்றம் பகுதி முழுவதும் போலீசார் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்று கூறலாம். குறிப்பாக தொடர்ந்து எல்லா பகுதிகளிலும் போலீசார் தீவிர பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த 144 தடை உத்தரவு இருப்பதால் தொடர்ந்து இங்கே 3 நபருக்கு மேல் யாரும் கூடக்கூடாது, எந்த போராட்டமோ எந்த மறியலோ ஈடுபடக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இங்கு வருவதும் சோதனைக்கு பின்பு உள்ள அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இது மதுரை மாவட்டம் முழுவதிலும் 163 தடை உத்தரவை அடுத்து தற்பொழுது போலீசார் திருப்பரங்குன்றத்தில் குவிக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியானது. அந்த காட்சிகளை தற்பொழுது பார்த்தோம். கள நிலவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்கியதை அண்மை செய்தியாக கேட்டோம்.